எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளை வணங்கிக் கொள்வோம். தனுசு ராசி காலபுருஷனின் 9வது வீடு, குரு பகவானின் வீடு. இந்த 2025 புத்தாண்டு பலன் எப்படி என்பதை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்தில் அமர்கிறார். அதேபோல் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுகள் பயிற்சியாகி முறையே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் அமர இருக்கிறார்கள். இதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில் அமர்வது நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மார்ச் மாதம் வரை சனி பகவானால் உங்களுக்கு நன்மைதான். மார்ச் மாதம் 25, 29 தேதி வரை சனி பகவானால் உங்களுக்கு நன்மைதான். மார்ச்சுக்கு பிறகு சுகாதார நிலையில் மருத்துவ சிகிச்சை செய்ய நேரிடும். பிபி, சுகர் டெஸ்ட் அடிக்கடி கவனித்து கொள்ளவும். தாய் தந்தை ஆரோக்கியம் கெட வாய்ப்புள்ளது. ஆகையினால் கவனம் தேவை. கடன் பிரச்சனை ஒழிந்தாலும் மருத்துவம் மற்றும் பிள்ளைகள் படிப்புக்கு வெளிநாட்டு பயணத்திற்காகவும் கடன் பெறுவீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சனி பகவான் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை பார்ப்பதால் குறைந்த ஊதியமானாலும் பரவாயில்லை என்று வேலையை பிடித்து கொள்ளவும். ப்ரமோஷன் தருகிறேன் என்றோ சம்பளம் அதிகமாக இருக்கிறது என்று எவர் அழைத்தாலும் வேலை பார்க்கும் கம்பெனியை விட்டுவிடாதீர்கள். திரும்ப வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் உணவு முறையிலும் கவனம் தேவை. ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுவரையில் கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்தை பார்வை செய்வதால் கணவன் மனைவி மற்றும் தொழில் நண்பர்கள் ஒற்றுமை ஏற்படும். அரசு வேலை, பிரைவேட் வேலை செய்பவர்கள் சம்பள உயர்வு மேம்படும், மரியாதை ஏற்படும். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எந்த வழியிலோ பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் ஒரு வழியில் சுப செலவுகளும் நடைபெற்று கொண்டிருக்கும். பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும். தகுந்த கல்லூரியில் வாய்ப்பு கிட்டும். ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு விசேஷம்தான். சென்ற வருடம் இருப்பை விட இந்த வருடம் 2025வது வருட காலம் உங்களுக்கு நலமாகவே செல்லும். தேவையில்லா நட்பிலிருந்து விலகிவிடுங்கள். ஆன்மீக யாத்திரை, சிவபெருமான் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு உயர்வை தரும். இது பொது பலன்தான். உங்கள் ஜாதக ஏட்டில் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களின் அமைப்பை கொண்டு சிறு சிறு பலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கும். மற்றபடி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நன்றி. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நமஸ்காரம்.